டு அக்ஷயம் சேனல். நம்ம அக்ஷய் சேனலில் பார்க்க போகிறது கேக் ஜெல்லி. சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். பாருங்க, ஈஸியாக இப்போ நம்ம செய்ய போகிறது கேக் ஜெல்லி. ஏற்கனவே நம்ம ஃப்ரூட் ஜெல்லி கேக் செஞ்சுருக்கோம். இப்போ கேக் ஜெல்லி கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்: அகரகர் ஒரு பாக்கெட்டு, கடல் பாசின்னு வாங்க, எல்லா மளிகை ஷாப்லேயும் கிடைக்கும். சர்க்கரை, சுகர், இது ஒரு 100 கிராம் இருக்கும், அது ஒரு பாக்கெட்டு. 4 ஃப்ளேவர் கேக் எடுத்து வச்சுருக்கோம், பாயில் பண்ணது தான். இதுமாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிப்போம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம், கரையிட்டோம். நான் பொடியாக கட் பண்ணிட்டோம். இது புது மெத்தடு. நல்லா கரைஞ்சி வந்துட்டு இதில் சர்க்கரையை கலந்துப்போம். 100 கிராம் இருக்கும். நல்லா 2 மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு கம்பி பதம் அளவு வரட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு பால் ஊற்றி அழுக்கெல்லாம் எடுத்துருவோம். நல்லா கொதிக்கக்குள்ளே ஒரு சொட்டு பால், அழுக்கெல்லாம் தெரிஞ்சு வெளில வந்துடும். இது ஆப்ஷன் தான். ஓரமாக ஒதுக்கிடும். அந்த வருது பாருங்கள், சுருட்டிட்டு வரும். அதை அப்படியே எடுத்து வெளில போட்டுற வேண்டியதான். சர்க்கரையில் எதுவும் தூசி ஈசி இருந்தாலும், அந்த கலர் மாறினாலும் அதோடு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதேமாரி சின்ன பவுல் எடுத்துருக்கேன், லைட்டாக ஆயில் தடவிப்போம். இதேமாரி ஒரு ட்ரேயில் ஐஸ் டியூப்லாம் போட்டுருவோம். அது மேலே அந்த கப் எடுத்து வச்சுருவோம். இப்போ லைட்டாக ஊற்றுவோம். சமமாக வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு துண்டாக போடுவோம், ஒவ்வொரு கலராக. கொஞ்சம் ஆறி கெட்டியாகுது. அது மேலே லேசாக ஊற்றுவோம். விடாமல் கேப் இல்லாத போட்டுருவோம். கேப் உள்ள இடத்துல போட்டுருவோம். ப்ரௌன் கலர் இங்கே இருக்குது, சேர்ந்து போச்சு. ஒயிட் இல்லை எல்லாம் இருக்கட்டும்.
ஆல்வேஸ்க்கும் தேங்க்ஸ்மா. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நேருக்கு நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எல்லாம் கரெக்டாக ஊற்றிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வைப்போம். சின்னதாக இருக்கிறதுனால 20 நிமிஷம் போதும். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு, 25 நிமிஷம் கூட ஆகிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. லைட்டாக இதுமாரி தண்ணியில் வச்சு எடுத்தோம்னா சீக்கிரம் எடுக்கலாம். அப்படியே விட்டுரும். லைட்டாக இல்லை கத்தியோ ஒரு ஸ்டிக்கோ இது இருந்தால் அப்படி இல்லை இதுங்கிருங்க ஓரமாக விலகிறதுக்கு. இது தண்ணி பட்டோடனே வந்துடும். வாவ், சூப்பர் சூப்பரான கேக் ஜெல்லி. நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மாதிரி. இது டிஃப்ரென்ஸாக இருக்கும். கட் பண்ணுவோம். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அக்ஷயம் சேனல். ரசித்து ருசிப்போம்.